பிக் பாஸ் கணவன் அல்ல மனைவியே என்று வாதிடுவதற்காக அன்பு சகோதரியார் வாங்க வாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் தான் வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை மனமுகர்ந்து வணங்கிக் கொண்டு கோகழி ஆண்ட குறுமுனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இணைவர் இறைவன் அடி போற்றி, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி போற்றி, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் அடி போற்றி, பிறக்கருப்பும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தாறுதல் மன்ற பூங்கடல்கள் வெல்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் தாழ் வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு கிராமத்து தெய்வம் என்று அழைக்கக்கூடிய எம்பிராட்டி பிடாரி அம்மனின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலால் போற்றி வணங்கி, வேர்க்காற்றில் வீற்றிருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள். வேர்க்காற்றில் வீற்றிருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்கிமை போல் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்கிமை போல் எப்போதும் காத்திடுவாள். வேர்க்காற்று வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வேண்டும் வரம் தந்திடுவாள். வேண்டும் வரம் தந்திடுவாள். வேண்டும் வரம் தந்திடுவாள். அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்துள்ள ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் பெரியோர்களையும் மேடையில் வீற்றிருக்கின்ற அத்தனை பெரியோர்களையும் வணங்கிக் கொண்டு சிறந்த ஒளிபெருக்கி அமைப்பாளர்களுக்கும் இதுவரையும் இனியும் பட்டிமன்றத்தை கேட்க காத்திருக்கின்ற ரசிகர் பெருமக்களாகிய உங்களையும் இந்த நேரத்தில் ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவித்து நடுவர் அவர்களே, ஆகவே சொல்லிடலாம், நடுவர் அவர்களே, எதிரணியிலேருந்து 3 பேர் வந்தாங்கல்ல, ஏன்னா அப்ப சொன்னாதான் நான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் முடிப்பேன். என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு நமக்கு அதே சரிங்க, ஏன்னா ஓம் சக்தி பாலனுக்கும் தெரியும். ஆனா நடுவர் அவர்களே வந்து 3 பேர் பேசினாங்கல்ல, என்ன சொன்னாங்க? பிக் பாஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிங்க. ஒரு குடும்பத்தை யாரு நிர்வாகம் பண்றா, அங்கே இருந்து வந்து காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுக்கலனாலும் சரி, நீங்க குடும்பத்தை நடத்தினாலும் சரி குடும்பத்தை நடத்தலனாலும் சரி, ஆனால் ஒரு குடும்பம் தலை தூக்கி இருக்குதுன்னா அந்த இடத்துல ஆண் நிக்கிறாளா பெண் நிக்கிறாளான்றதாங்க. தலை தூக்கினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரிஞ்சிங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது என்ன தலை தூக்கினா அவருக்கு தெரியாதுமா, நான் சொல்றேன். தலை தூக்கினா என்ன தெரியுமா? தொங்க போட்டு கிடக்குறான்ல தலை, அதை ஒரு ஆள் தூக்கி நிமித்து வச்சு அதுக்கு பேரு தலை தூக்கி. அப்படி கிடையாதுன்னு. இப்ப வடிவேல் என்ன வெளியில போறாங்கன்னு வச்சுங்களேன், இன்னாருடைய மனைவி வடிவேல் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பரவாயில்ல, அருமைமா, கை கொடுமா கை கொடுமா. எப்படி எப்படி தூக்கிடுச்சு பாத்தீங்களா? இன்னாருடைய கணவர்னு சொல்றதுக்கு பதிலா மனைவின்னு அவங்க பொண்டாட்டி பேரை சொல்லி ஒரு குடும்பம் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் தலை தூக்கின்னு பேரு. உங்களை ஊரா பட்டி காலு தூக்கிமாங்களே, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னா, எந்த தூக்கியும் தெரியாதுன்னு. அது வந்து குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு தானே தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீங்க சிக்கனங்கிறீங்கல்ல, என்ன ஆனாங்க சிக்கனம் சேமிச்சு வைக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க திருவிழா விளையாட்டுக்கு வரும்போது அந்த குழந்தை கையில என்ன தெரியுமா விளையாட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க? முதலில் வாங்கி கொடுக்கிற பொருளே உண்டியல் தாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பொருளே உண்டியல் தான். ஏன் தெரியுமா உண்டியல் வாங்கி கொடுக்குறாங்க? சிறு வயசுல நீ சேமிக்கின்ற பழக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உன் புருஷன் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வரும்போது அந்த உண்டியல் இருக்கிற காசை வச்சு குடும்பத்தை நடத்தலாம். அவன் சம்பாரிச்சாலும் சரி. சொல்லுங்கண்ணா, ஆம்பளை பிள்ளைக்கு உண்டியல் வாங்கி கொடுக்க மாட்டாங்களே? வாங்கி கொடுப்பாங்களே. ஆம்பளை பிள்ளைக்கு உண்டியல் வாங்கி கொடுப்பாங்க. ஆம்பளை பிள்ளை திறமைசாலி. பொம்பளை பிள்ளைக்கு உண்டியல் வாங்கி கொடுத்தா சரி காசை போடும். ஆமா, ஆம்பளை பிள்ளை அது பாக்கெட்ல இருந்து உண்டியல்ல காசை எடுத்து போடாது. அக்கா விட்டு உண்டியல் இருக்குல்ல, குப்பரை சாப்பான் சாச்சு குச்சியை விட்டு ஆட்டினா ஒவ்வொரு காசா விழுவும். 10 1 ரூபா இருந்துச்சுன்னா 5 1 ரூபாய செலவுக்கு வச்சுக்கிட்டு 5 1 ரூபாய அவன் உண்டியல்ல போட்டுருவான். அக்கா பாக்க என்னடா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கான், வெயிட்டே ஆக மாட்டேங்குது, உண்டியல் காசு தான் வேற ஒரு பக்கம் போச்சே. 7 வயசுல எவ்வளவு திறமை பாரு ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த 7 வயசுல திருடுறதுதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு பொண்டாட்டி ஒத்த காதுக்கு தோட்டா திருடுறதுன்னு சொல்லப்படாது. சரி, எடுக்கிறது, அதுக்கு பேர் எடுக்கிறதாங்க. என்னங்க இது? ஒரு குடும்பத்துல ஒரு பொருள் காணா போயிட்டுனா திருட்டு போயிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. உன்னால கவுத்து எடுக்க முடியுமா? என்னால இதெல்லாம் தெரியாதுன்னு.
அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க மட்டும் தாங்க தெரியும், திருட தெரியுமாங்க? நம்ம திருடுறதுலமா சொல்லக்கூடாதுமா, எடுக்கிறது. சரி, ஒரு பொருளை காணா போயிட்டுனா என்ன சொல்லுவாங்க? முதல்ல காணா போச்சு, திருட்டு போச்சு. காணாம போகலையே, இந்த உண்டியல்ல இருந்து அந்த உண்டியலுக்கு போயிருக்கு, இந்த இடம் மாறி இருக்கு, இந்த உண்டியல்ல இருந்து இவன் பாக்கெட்டுக்கு போயிருக்கு, அது எப்படி காணாம போச்சு? அதுக்கு பேரு எங்க ஊர்ல எல்லாம் திருட்டுதாங்க. பாத்தீங்களா, ஆண்கள்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா, அடுத்து தம்பி ராமு வந்தாப்ல, என்ன பேச்சு. அங்க இருந்து வந்து அவங்க அக்கா வந்து என்னது 35,000 ரூபா சேர்த்து வச்சிருக்கீங்களா? அவங்க அக்கா காசு கேட்டா நாங்க உடனே விளக்கமத்தை எடுத்து குத்தி காட்டுறோமா? அக்கா, நடந்தது நல்லா உண்மையை தெரிஞ்சுங்க. நம்ம கல்யாணம் ஆகி புதுசா அந்த வீட்டுக்கு போகும்போது புது மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுல இருக்காங்க, அதனால ஏதாவது காசு பணம் கொடுங்கிறப்ப நம்ம என்னக்கா பண்ணுவோம், காசு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மோதிரம், இந்த ஒரு தோடு, இந்த ஒரு செயின் அடகு வச்சுட்டு திருப்பி கொடுன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்க? ஆமா ஆமா அண்ணா, உண்மையா நடக்கிறது தானே, சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்க்கா? ஒரு 2 வருஷத்துக்கு ஆன பிறகு திரும்பி அதே ஒக்கா அங்க இருந்து வந்து, ஆமா நான் சொல்றேன், அதே உங்க அக்கா இங்க இருந்து இங்க வந்து நின்னுக்கிட்டு மறுபடியும் தம்பி நீ நல்லா இருப்ப, ஜேன்னு இருப்பீங்க, உன் புருஷன் கொண்டு வந்த காசெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சிருப்ப, உன் புள்ள குட்டி எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்ப, என் புள்ள குட்டி எல்லாம் வேற ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கோம், அங்க இருந்து வந்து தம்பி நீ தான் அரசு வேலையில இருக்கிறியடா, ஊரா பட்டிமன்றம் பேசுறியடா, ஒரு 10,000 கொடுன்னு நீ மறுபடியும் வந்து கேட்ப. நான் என்ன பண்ணுவேன், சரி உங்க அக்கா தானே 2வது தடவை கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவேன். நீ 3வது தடவை கேட்க வரும்போது தான் நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு போய் வட்டிக்கு விட்டு நீ ஜேன்னு இருப்பீங்க, இருப்பீங்க. அதே ஒக்கா அதே நான் என்ன பண்ணணும், உனக்கிட்ட நகை நட்டெல்லாம் கொடுத்தாச்சு, காசு கொடுத்தாச்சு, நம்மளுக்கு எப்பக்கா புத்தி வரும்? 2வது பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அக்காட்ட போய் 10 ரூபா காசை வாங்கிட்டு வாங்குறப்ப ஒக்கா இல்லைன்னு சொன்ன பிறகுதான் ஆட பாவி, நம்ம கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு போனாலே, நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போனாலே இவ வந்து கொடுக்க மாட்டேங்கிறாளே, அடுத்த தடவை ஒக்கா காசு வாங்க வரும்போது நம்ம சிக்னல்ல பண்ணி காட்டிடுங்கிறதுனாலதான் விளக்கமத்தை சுத்தி இப்படி குத்துறது, அப்புறம் இப்படி குத்துறது. ரைட்டா இருந்தா கை தட்டுங்கக்கா. நான் என்ன கேட்கிறேன், இருங்கண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அமைதியா இருங்க. நாங்க என்ன எழுதிச்சு வாங்க, கல்யாணம் ஆன உடனே நீங்க வந்து காசு கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்றோமாக்கா? யோசிச்சு பாருங்க, காசை கொடுக்குறோம், கல்யாணம் ஆன உடனே நீங்க வந்து நகை நட்டு கேட்குறீங்க, உங்க அப்பா ஒப்பாவுக்கு ஒத்தாளுக்கு எல்லாருக்கும் நாங்க செய்யறோம், நாங்க கொடுக்குறோங்க. நாங்க எப்பங்க சுதாரிச்சுக்கிறோம்? பிள்ளை பிறந்து ஏதோ சத்தக்க பத்தக்க நடக்கும், 2வது பிள்ளை பிறந்து 2 பிள்ளை பிறந்துட்டு இன்னமும் நம்மளுக்கு சுதாரிப்பு இல்லையே, இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கும் போது ஒரு பேனா பென்சில் வாங்க கூட காசு இல்லையே, இதுக்கப்புறமா நம்ம புத்திசாலி இல்லைன்னா நம்ம பிள்ளை நடுதருவில் நிக்குமேன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் குடு 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 குடு. ஏ ராமே இங்க கவனி, குடு ராமே நீங்க கவனி. ஏய் ஏய் இதுக்கு பேர் நான் தாண்டறேன். அதுக்கு அப்புறம் தானே நாங்க சொல்லுவோம் குடு, நீ குடு. நீ ஏன் தாண்டாம இங்க நிக்கிற? நீ தாண்டறப்பா, நான் தாண்டறேன், தாண்ட தயாரா. அக்கா நான் சொல்றது ரைட்னா கை தட்டுங்க அக்கா, கை தட்டி காப்பாத்தி விடுங்க அக்கா. அதுக்கு அப்புறம் தானே நாங்க சொல்லுவோம் நீ குடு, நீ குடு, நீ குடுத்து 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 நம்ம சந்தியில போவோம், ஒக்கா வாழட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்றோமே தவிர எடுத்த உடனே சொல்ல மாட்டோம். 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு சொல்லுவேன், சரி 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு சொல்லுவேன், சரி. ஆனா நான் கேக்குறேன், சொல்லுங்க, பப்ளிக்கா எங்க அக்கா தங்கச்சிக்கு நாங்க கொடுக்கறோம், சரி. ஆனா உனக்கு போட்டிருக்க செயின்ல 4 செயின்ல சரி 3 ஒரு செயினை போட்டிருப்பேன், 3 செயின் எங்கடின்னு கேட்டா பீரோல இருக்கு. ஆமா, எங்க 3 செயின் பீரோல இருக்கு. ஏறுமா கேளுங்கண்ணா, எங்க 3 செயின் பீரோல இருக்கு. பீரோல இருக்கு. உங்க அண்ணன்ட்ட ராத்திரி கலட்டி கொடுத்துட்டு 4 வருஷமா அந்த செயின் பீரோல இருக்கு பீரோல இருக்கு பீரோல இருக்குன்னு சொல்றீங்க. ஒண்ணு குடுக்குற மட்டும் ராத்திரியில யாருக்கும் தெரியாம உங்க ஒப்பன்ட்ட கொடுத்து விடுவீங்க. ஆனா எங்க அக்கா தங்கச்சிக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு வலி. நல்லா அருமை 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 அருமை. நான் கேக்குறேன், கேளுங்கண்ணா, நான் கேக்குறேன். அது சரி கேளுங்க. ஆமா ஆமா நீ பேசுமா. சரி சொல்லுங்கண்ணா, நீ பேசுனா. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல மூளை கிளகலையா, அதுல 3 பவுன் செயின் போட்டுட்டு வருவோமா, அதுல 2 பீர். நான் என்ன கேக்குறேன், நீங்க சம்பாதிக்கிற ஆம்பளைங்க தானே? ஆமா, நீங்க சம்பாதிக்கிற ஆம்பளைங்க தானே? உங்கள இல்லன்னா அட சொல்லு, நீ இருந்துட்டு போட்டுனா உங்களால சம்பாதிக்க முடியுதுல மிஸ்டர் ராம், உன்னால சம்பாதிக்க முடியுதுல, நீங்க சம்பாதிக்கிற ஆம்பளைங்க தானே? ஏன் உன் சம்பாத்தியத்துல உன் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தலாம்ல, அப்புறம் எதுக்கு அங்க இருந்து போன உடனே 10 பவுன் போடுறியா, ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறியா, அதுக்கு கட்லி மெத்தல வாங்கி தர்றியா, சீர் ஜாமான் எடுத்துட்டு வருவியா, எல்லாம் கொண்டுட்டு வந்த பிறகு தனியா வரதட்சணை தர்றியானே, நீங்க எதுக்குங்க போய் காசு கேட்குறீங்க? எதுவுமே வேணாம், கட்டின புடவையோட அந்த காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி மஞ்சள் வச்சு அடியெடுத்து வச்சு வாடி நான் உன்னை குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ற அதுக்கு அந்த சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் புரிஞ்சுக்க. சரி சொன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு ஏதோ கோளாறு போல இருக்கு.
ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு. அப்படிலாம் அவனுக்கு முதல்ல டெஸ்ட் எடுங்கடா. எதுக்குன்னு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிமாங்க. ஒன்று புரிஞ்சுக்க, அது வரதட்சணை இல்லை. சரி, அதுக்கு பேர் என்ன? அப்புறம் அதுக்கு பேர் திருமண நிவாரண நிதி. அது என்னென்ன திருமண நிவாரண நிதி? புயல் வந்தா சரி புயல் நிவாரண நிதி கொடுக்குறாங்க, வெள்ளம் வந்தா வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாங்க, பஞ்சம் வந்துச்சுன்னா பஞ்ச நிவாரண நிதி கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி திருமணத்துக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நிவாரண நிதி. அவன் வாழ்க்கையில புயல் அடிச்சிருது, அந்த புயல் அடிச்சா அவனை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துல செய்யற ஏற்பாடு தான். ஏன் மறைக்கிற? சரி, திருமண நிவாரண நிதி. சரி, ரைட், அருமையா சொன்னீங்க. எங்க அப்பா வீட்டுல எங்களுக்கு சட்ட துணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தது நிவாரணமா நல்லா தான் வளர்த்தாங்க. உங்க வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் தான் வேலைக்கு போறோம்ல, என்னமோ நீங்க ஒண்டி தான் வேலைக்கு போறீங்க. மிஸ்டர் நீலகுண்டன் இருந்து வந்து வயல்ல வேலை செய்யறாங்க. ஆமா, நீலகுண்டன் இருந்து வயல்ல வேலை செய்யறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க. ஏங்க, பட்டிமன்றத்தை கூட 3 பொம்பளைங்க பேசுறோம்னா நாங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா இல்லையாக்கா? கை தட்டுங்கக்கா. உங்களால மட்டும்தான் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியுமா? நாங்களும் தான் பஸ் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், ஏரோப்ளைன் ஓட்டுறோம், மீன் பிடிக்க போறோம், கருவாடு வைக்க போறோம். எல்லா வேலையும் எங்களுக்கும் தெரியுங்க. உங்களால நீங்க சம்பாதிச்ச காசு நேரா போய் அரசுக்கு திரும்பி ரிட்டர்ன் குடிகார கடைக்கு போகுது. நாங்க சம்பாதிக்கிற காசும் உங்கள்ட்ட இருந்து திருடுற காசும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கை கால் விளங்கல, போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார்ட்டையும் 5-10 கேட்காம அந்த காசை வச்சு உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறோம்னா நாங்க சேர்த்து வைக்கிற காசு வேலை பார்க்கறோம். அந்த வேலை பார்க்கறோம், இந்த வேலை பார்க்கறோம். போஸ்ட் மரம் ஏறு பாப்பான். ஏன் பொம்பளை பிள்ளைங்க போஸ்ட் மரம் ஏறாதா என்னன்னு கேக்குறேன். ஏறு பாப்பான். எங்களால ஏற முடியும், ஆனா இப்போதைக்கு ஏற முடியாது. என்ன நீங்க இங்க இருந்து பேசி போய் சாமி கும்பிட்டு தான் வரலாம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மளை விட புத்திசாலிங்க, நம்மளை விட அறிவாளிங்க. அதனால தான் அங்க மருதகாசி சொன்னா, நீ எம்புட்டு சேர்த்து வச்சாலும் சேர்த்த பணத்தை சிக்கனமா கொண்டுட்டு போய் உங்க அப்பா கையில கொடுக்காத, அவர் நேரா டாஸ்மார்க்கு எடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா உண்மையிலே சொல்லுங்கண்ணா, மறந்துடாத, வரதட்சணைன்னு ஏன் உற்பத்தி பண்ணாங்க தெரியுமா? ஏன்னு அந்த காலத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. கண்டிப்பா பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. பெண்களே ஆம்பளை சொத்து தான். அதனால தான் என்ன முடிவு பண்ணாங்க, இந்த தாய் தகப்பன் பார்த்துட்டு நம்ம புள்ள பிற்காலத்தில் சிரமப்பட்டு போயிடும் அப்படின்ட்டு பெண்கள் பேரில் சொத்தே இருக்காது. இன்னைக்கு பெண்கள் பேரில் 1989க்கு பிறகு தான் பெண்கள் பேரில் சொத்து வாங்கலாம். அதுக்கு முன்னாடி சொத்து வாங்க முடியாது. இந்த மாதிரி அண்ணனும் செய்ய மாட்டானுவோம். எப்படியா இருந்தாலும் நம்ம செத்து போன பிறகு அப்படியே தங்கச்சி ஏமாத்திடுவாங்க. அது இல்லை, அது போய் போடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீ அதுக்காகத்தான் அசையா சொத்து பெண்களுக்கு முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம புள்ள நாளைக்கு போய் அந்த வீட்டில் அசிங்கப்படக்கூடாது, என்னடி கொண்டு வந்தான்னு கேட்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக பாதுகாப்பு கருதி அந்த பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடு தான் சீரு அப்படிங்கிறது. அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது, அது தமிழ் சொல்லே கிடையாது. சீர் அப்படிங்கிறது தம் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக பெற்றோர்கள் கொடுக்கக்கூடியது. நீங்க என்ன வேணாலும் கண்டல் பண்ணிட்டு போங்க, அது வேற. அதுக்காக தாங்க மருதகாசி அழகா சொன்னாங்க, சேர்த்து பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணே, உங்க அப்பா கையில கொடுக்காத செல்ல கண்ணே. சேர்த்த பணத்தை சிக்கனமா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணே. அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணே. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டு வயக்காட்ட உழுது போட்டு செல்ல கண்ணே. நீ மாடு பூட்டி ஏறு ஓட்டி உழைச்சா அந்த காசு அம்மா கையில கொடுத்தாதான் அதுக்கு பேரு குடும்பம். ஏன்னா மருதகாசிக்கே தெரிஞ்சிருக்கு, பிக் பாஸ் வந்து உங்க அப்பா கிடையாது அம்மா தான் சொன்னா நீங்க என்னங்க சொல்ல வர்றீங்க? அதானே. ஆனா நடுவர்களே, நான் எதிரணியிலே நான் எந்த கேள்வி கேட்கலங்க, திட்டலாம் மாட்டாங்க. ஒரு பெண்மக அந்த காலத்துல பாருங்க, எப்படி வேலை செஞ்சாலும் தன்மானம்னு ஒண்ணு இருந்ததோட தாங்க அவங்க வந்து நின்று அழகா வேலை செய்வாங்க. எப்படி ஆடை உடுத்தினாலும் அந்த ஆடையில பக்குவம் இருக்கும். நீங்க சொன்னீங்களே பனியன் பனியன் பனியன், ஏன் எங்க புடவை உதவி பண்ணாதா? என்னமா கேட்குறீங்க? பனியனை கிழிச்சு நாங்கள் வந்து என்ன கேட்டாங்க, புடித்துணிக்கு யூஸ் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதுக்குமே யூஸ் ஆகாததை மட்டும்தான் நாங்கள் புடுதுணிக்காக வச்சுப்போம். எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு பொருளை மட்டும்தான் புடுத்துணிக்கா வச்சுப்போம். நீ செல்ல நோன்றியா? உனக்கெல்லாம் ஏதாவது மண்டையில் மூலக்கு அந்த புள்ள மான இருக்கா? என்னமா நீங்க உங்களுடைய புடவையை நீங்க என்ன செய்வீங்க? ஊரே சாட்சி, எல்லாம் பார்க்குறாங்க. எங்கள் அக்காலாம் யோசிக்கிறாங்க, புடவை என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு புடவை
கிழிஞ்சு போயிட்டுன்னா அதை 2ஆ தச்சு அடுத்து வர என் பொம்பளை பிள்ளைக்கு தாவாணி போடுவோம். அந்த தாவாணி கிழிஞ்சு போச்சுன்னா அடுத்து இருக்கிற குட்டி பாப்பாவுக்கு ஒரு பாவாடை சட்டை தச்சு போடுவோம். அந்த பாவாடை சட்டையும் கிழிஞ்சு போச்சுன்னா அதையே கிழிச்சு என் பிள்ளைக்கு ரிப்பன் தச்சு போடுவோம். உங்க வேட்டியால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா இந்த மாதிரி டிசைனா அழகா தொங்க விட்டுருப்போம். இல்லைன்னா தலைவாணி உரைக்காவது தச்சு போடுவோமா இல்லையாக்கா? இந்த சேலை. ஆமா சேலையா? இல்ல நான் சொல்றேன், அது மட்டும் இல்ல, உன் சேலையை மட்டும் 2ஆ கிழிச்சு புள்ளைக்கு தாவணியா போடு. புள்ள உன் மூஞ்சிலே குத்தும். ஏன் குத்தும்? முகரைய பாரு, உனக்கு ஒரு தாவணி வாங்க முடியாது. எங்கேயே நஞ்சு நாரி போனதை கொண்டாந்து எனக்கு தாவணியா போட்டு வச்சு அதையும் 2ஆ கிழிச்சு நீ ஒண்ணு வேணா செய்யலாம். நீ தலைவாணியா வச்சு நீயே படுத்துக்கலாம். புள்ளைகிட்ட குடிக்கல தலைவாணியாலே உன்னை 4 அடி அடிக்க. அருமையான நகைச்சுவைக்கு 1000 பேச்சு பேசினாலும் தன்னுடைய மகள் கல்யாணம் ஆகி போகும்போது நீங்க 50,000க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு புடவை கொடுத்தாலும் அம்மா கையால அவ கட்டுன சேலை இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கிட்டு போறதாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து. கரெக்டா அந்த கை தட்டுங்கக்கா. அப்ப அம்மா விட்டு 4 பழைய சேலையை வாங்கிட்டு போ. என்ன பழைய சேலைங்கிறதுல என்னென்ன நீங்க இவ்வளவு இதா சொல்லிட்டீங்க. அழகா புடவை கட்டினாலும் நாங்க சொல்லுங்கண்ணா. ஏன் சேலை மட்டும்தான் பயன்படுமா, வேட்டி பயன்படாதா? நீ பின்னத்துக்கு ஆம்பளை வேட்டி அவ்வளவு சாதாரணம் நினைக்காத. இப்பதான் டிசைனு. முன்னாடி எல்லாம் ஆம்பளை வேட்டியை தான் மேல பந்தல்ல கட்டுவாங்க. விரிக்கிறதுனா ஆம்பளை வேட்டியை தான் கீழே விரிப்பாங்க. ஆமா, தொட்டி கட்டுறது யாரு? ஆம்பளை வேட்டியில தான் தொட்டி கட்டுவாங்க. ஏன் ஆம்பளை வேட்டியில தொட்டி கட்டுறது தெரியுமா? குழந்தை ஒண்ணுக்கு போனா தெரியும், குழந்தை வெளியே போனா தெரியும். சேலையில் ஒன்றும் தெரியாது, பல கலரில் இருக்கும். அவள் பாட்டுக்கு போய் அடிச்சு விட்டு நீங்கள் துவைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே காரணத்துக்காகத்தான் ஆம்பளை விட்டு வேட்டியில் தொட்டி எங்க புடவை பயமா இருக்கு. பயப்படாது, சரவணன் இருக்கா? முடிச்சிடும், அவ்வளோதான். அதிகபட்சம் நம்ம 10 நிமிஷம் தானா? இல்ல நான் பேசலாம். சரிங்கண்ணா சொல்லுங்க. அதே வேட்டி 2ஆ கிழிச்சா துண்டா கட்டிக்குவோம். அதே வேட்டி 2ஆ கிழிச்சா 4ஆ கிழிச்சா கோணமா கட்டிக்குவோம். அதுவும் கிழிஞ்சு போச்சுன்னா அதுவும் கிழிஞ்சு வச்சுன்னா இட்லி விற்க துணி அது. அதுவும் கிழிஞ்சு வச்சுன்னா டப்புன்னு முறுக்கி விளக்கு திரியா போட்டுக்குவோம். எந்த வீட்டுல நான் அதெல்லாம் விளக்கு திரியா எரியுது. அதுவும் கிழிஞ்சு வச்சுன்னா நம்ம ஆளு கரெக்டா அது நூலாக்கி திரியாக்கி மூக்குல விட்டு ஹச்சுன்னு சும்மா. என்ன ஒரு கண்டுபிடி, எல்லாத்துக்கும் நாத்தத்துக்கு தான் பயன்படுது உங்களோடது. தும்புறதுக்கு, நோண்டுறதுக்கு, மூக்க நோண்டுறதுக்கு. அதெல்லாம் கிளியரா இருந்தா தான் மனுஷனா இருக்க முடியும். பாத்தீங்க, ஒண்ணு எப்பவுமே நல்ல வரவேற்பு அறையை விட டாய்லெட் சரியா இருந்தா தான் அந்த வீடு உருப்படும். அருமை. பரவாயில்ல, எதுக்கோ ஒண்ணுத்துக்கு நீங்க யூஸ் ஆகுறீங்க, இருந்துட்டு போட்டுனே. ஆனா அந்த சித்தாடை கட்டுனாலும் நாங்க எவ்வளவு தெரியுமா கண்ணியமா இருக்கோம். எப்படி தெரியுமாங்க இருக்கோம்? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாக அரும்பெடுத்து முளநீல சரந்தொடுத்து, முத்தாக அரும்பெடுத்து முளநீல சரந்தொடுத்து இத்தார கள்ளிகளுக்கு முத்தாரம் போட்டானா. இத்தார கள்ளிகளுக்கு முத்தாரம் போட்டானா. கெத்தாக பேசி இளமனச தொட்டானா. கெத்தாக பேசி இளமனச தொட்டானா. கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனா. யானை வந்தானோ பந்தாடி ஜெயிக்க வல்லவனா. அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனா. யானை வந்தானோ பந்தாடி ஜெயிக்க வல்லவனா. அந்த முண்டாசுக்காரரும் முன்கோபியாம். அந்த முண்டாசுக்காரரும் முன்கோபியாம். ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சு கெஞ்சி நிற்பானா. ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சு கெஞ்சி நிற்பானா. சித்தாடை கட்டிக்கிட்டு முளநீல சரந்தொடுத்து மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. எவ்வளவு ஒரு அஞ்சாம சிங்கம் இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் பார்த்து உன்னால இந்த வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டானா அவன் செய்வாங்க. அதாங்க
வேற வழி இல்லைன்னா 15 நாளைக்கு கஞ்சி கிடைக்காது. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கண்ணே, உண்மையா சொல்றேங்க. இங்க அடுத்து இந்த குடும்பத்துல உண்மையா ஒரு குடும்பம் நடக்குதுன்னா யாரால தெரியுமாங்க நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ராம், கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் ஊரே சாட்சி, யூடியூப் வேற எடுக்கிறீங்க. அக்கா நான் யாரையும் தப்பா சொல்லல, நான் நல்லா கவனிங்கண்ணா. ஒரு யாராவது வீட்டுல இருக்கும்போது ஒரு குடும்பஸ்தர் மிஸ்டர் நீலகண்டன் அண்ணன் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தானா, நீங்க கோச்சிக்க கூடாது. வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் அங்க இருந்து வந்து உங்க மனைவி வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனைவி வீட்டுல இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் பட்டிமன்றம் புக்கிங் பண்றதுக்கு வந்திருக்காங்க, இல்ல விவோ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இருந்து வந்த உடனே மிஸ்டர் நீலகண்டன் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்லாம எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுல நடக்கிறது தான். என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்காரர் எங்கே போயிருக்கிறாரு. சரி, எப்பமா வருவாங்க? எப்போ வருவாங்கன்னு தெரியலங்க. போய் எத்தனை நாள் ஆகுது? போயிட்டு விட்டு போய் ஒரு 2 நாள் ஆகுதுங்க. போனுங்கன்னு பண்ணாங்களா? இல்ல போகல. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? எங்கே பட்டிமன்றத்துக்கு போனாரு, இன்ன வரைக்கும் 2 நாள் ஆகுது வரல. போன் பண்ணீங்களா? செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. அவரு ஏதாவது போன் பண்ணாரா? இது வரைக்கும் வரலங்க. சரி வாங்க போவோம். 2 நாள் சேர்ந்து சார் வந்துருவாங்க, நம்ம விசாரிச்சு புட்டு அழகாக நல்ல முறையில் போயிடுவாங்க. இதானா நடக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது நம்ம வீட்டுக்காரை தேடி வந்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்காரர் எங்கே போயிருக்கிறாரு, வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. இதே ஆப்போசிட்டாக யோசிச்சு இப்போ கோச்சிக்காதீங்கன்னா, இல்லை ராம் நீ கோச்சிக்காத, என்ன நான் ஆட்டிக்கிட்டாங்க. உண்மை தானே சொல்கிறேன். நீலகண்டனோட ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. இப்போ கேட்டாங்களா? இல்லை இப்போ கேட்டாங்களா? இப்போ இருக்க நடந்தது தான். இப்போ ஆப்போசிட்டாக நீலகண்டன் அண்ணன் வீட்டில் இருக்கும்போது யாரோ வேணாம், அவங்க சொந்தக்காரவங்க, பொண்ணு கொடுத்த சொந்தக்காரங்க வந்து அங்கேருந்து வந்து நீலகண்டன் சார் உங்கள் வீட்டு அம்மா எங்கே? இவங்க பதில் சொல்லலாம், இவங்க பட்டிமன்றத்துக்கு போயிருக்கா, இல்லை எங்கேயோ போயிருக்கா. எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணிங்களா? ஃபோன் பண்ண செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கேருந்து ரிட்டன் ஃபோன் வந்துச்சா? இது வரைக்கும் வரல. என்ன நினச்சிட்டு போவாங்க? என்ன நினைப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கண்ணா. எந்த ஆம்பளையும் அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் தெரியுமா? ஏன்? ஆம்பளைக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு இருக்கு? ஏன் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு வெளியில போயிருக்காங்க, அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்படியே அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க, அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, போயிட்டு 4 நாள் கழிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க தான் பார்த்த உடனே எங்க போனுச்சுன்னு தெரியல, எங்க வந்துச்சுன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருச்சு. அது வேலையே இதுதாக்கா. 20 வருஷமா எங்க போகுது, என்ன பண்ணுது, யாரை பாக்குது, அடையாக்கா உனக்கு தெரியுமாக்கா? அண்ணே பொய் சொல்லாதீங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு ஆண்மகன் வீட்டில் இருந்தானா வரக்கூடியவங்க எப்படி யோசிச்சா, இவன் எல்லாம் பொண்டாட்டியை வச்சுட்டு குடும்பம் நடத்துறா, எங்கே போணுச்சுன்னு தெரில, எங்கே வந்துச்சுன்னு தெரில, எப்போ வரும்னு தெரில, எப்போ போகுன்னு தெரியலையேன்னு அந்தண்ட போய் முணுமுணுத்துட்டு உங்கள் மனசு எப்போ வருவா, எங்கே போயிருக்கான்னு தெரியலையேன்னு நெஞ்சு பக்குன்னு அடைக்குது பார்த்தீங்களா? அப்போ தெரியுங்க வீட்டில் இருக்கிற பிக் பாஸ் அதாவது புருஷனா பொண்டாட்டியாங்கிறதுக்கு. அதாங்க அழகா பாட்டில் சொன்னான். புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஜீவன் வந்தானே என்னோடு, நாளும் காப்பேடு நெஞ்சோடு, இந்த புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஒரு புள்ள கூட இன்னைக்கு புருஷனா நிமித்தி வாழ வைக்க முடியும்னா அது மனைவியால மட்டும்தாங்க முடியும். ஊரே ஏதாவது ஒரு தொழில் நடுவர் அவர்களே என்னன்னா சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா பேசியிருக்கேன். 1:30 மணிக்கு முடிக்கணும். சரிண்ணா, நான் லாஸ்டா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 1:25 அப்புறம் தீர்ப்பு சொல்லணும்ல. 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். வாழ்த்துக்கள்மா, சீக்கிரம் முடி. சரிண்ணா. நீங்க உலகமே உங்களை எந்த தொழில் செஞ்சு ஜெயிச்சு நீங்க தோத்து எப்படி முன்னேறினாலும் சரி, பட்டிமன்றத்துல வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, நீங்க வாழ்க்கையில ஏதாவது எக்ஸாம்பிள் தானா, ஒரு பதறாதீங்கண்ணா. ஒரு விவசாயம் பண்ணி தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி தோத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உற்றார் உறவினர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வாழ தெரியல, அவனுக்கு இருக்கிற காசை கொண்டு போய் விட்டுட்டு ஏமாந்து நிற்கிறான், எப்படி வாழணும்னு தெரியல, அவன் போய் நஷ்டம் அடைஞ்சிட்டு நிற்கிறான், எப்படி அவன் முன்னேறுவான்னு தெரியலன்னு ஊர் உலகம் பேசும். ஒத்த
ஒத்த காசு உங்ககிட்ட கையில இல்ல, காசு இருக்கும்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வந்து நிற்பாங்க. உங்ககிட்ட ஒத்த காசு இல்ல, உங்களால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, நீங்க நொடமா இருக்கும் போது யார் தெரியுமாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா? நீங்க கல்யாணம் பண்ணின 3 முடிச்சுக்கிட்ட அந்த மனைவி வந்து உங்க கரம் பிடித்து சொல்வா, என்னையா காசு, என்னையா பணம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், பிள்ளை குட்டி என்னையா, அது எது சம்பாரிச்சு அது எது சாமர்த்தியம் இருக்கும். ஆனால் இந்த உடம்புல மூச்சுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நான் இருக்க கவலைப்படாதையான்னு ஒத்த வார்த்தை சொல்றா பார்த்தீங்களா? அந்த வார்த்தையில தாங்க ஆண்மகனுடைய தைரியமே அடங்கியிருக்கு. நடுவர் அவர்களை நிறைவாக இன்றைக்கு மூலதனத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் ஆடம் ஸ்மித், ஆனால் சமத்துவத்தின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் மூலதனம் என்ற நூலை எழுதுவதற்கு காரணம், நண்பனாக இருந்தாலும் மிகவும் பிரபு வம்சத்தில் இருந்து பிறந்த தன்னுடைய மனைவி ஜென்னியால்தான் அவர் உயர்ந்தார் என்று சொன்னால் யாராலும் அது மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் கண்ணகியை சொன்னீர்கள், நடந்து வரும்பொழுது அவளுடைய பாதத்தை அழகாக சொல்வார்கள், பொன்மகள் பாதத்தை மண்மகள் அறிந்திடார் என்று. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடாள் அப்படின்னு. ஏன்னா அவளுடைய பாதத்தை மண்ணே பார்த்தது இல்லையாம். ஆனால் அப்பேற்பட்ட கண்ணகி காலில் செருப்பு கூட அணியாமல் கணவனுக்காக நடந்தே போய் வாதாடி எதிரே இருக்கவர்களுடைய எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல என்று வாதாடினாள் என்று சொன்னால், தன்னுடைய கணவனுக்காக எந்த நிலைக்கு வேணாலும் செல்லக்கூடியவள் பெண்தான் என்ற காரணத்தினால் இருக்கக்கூடிய தெய்வம் பிடாரி தெய்வம். எதிரே இருப்பவர்கள் யாராக, நீங்க ஆரம்பத்திலே ஒரு வாக்கு ஒன்று சொல்லிட்டீங்க, கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டாள் என்று நீங்கள் சொன்ன காரணத்தினால் நடுவர் அவர்களே, அது குடும்பத்தில் பிக் பாஸா இருப்பது ஆண்களை விட பெண்கள் தான் என்ற தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்லா ஒரு முறை கை, இது 5 நிமிஷம் தான். நீங்கள் இப்போ போனீங்கலாம் எனக்கு பேச்சு வராது. இது வரைக்கும் போனது பிரச்சனை சொல்கிறாங்க, இது வரைக்கும் பேனாளில் ஏதாவது சொன்னியா, அது இல்லை, இப்போ போனால் எனக்கு பேச்சு வராது, நானும் அறுத்து கொள்ள மாட்டேன், அதில் உறுதியாக இருங்க.